தாயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னா, அதாவது பல்லவன் வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமையோ பார்த்துட்டேன். அவங்கள பார்க்கணும் போல இருக்கு நீ அப்படின்னு வந்துட்டு நிலாகிட்ட ஒரு பக்கம் சொல்றாரு. அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அத வந்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்து, உங்க அம்மா வந்துட்டு தேடுவோம் ஓகேவா? ஒண்ணும் வந்துட்டு ஒரி பண்ணிக்கிறாத. அண்ணங்கிட்ட வந்துட்டு பழைய மாரி இருடா. அவங்கள வந்துட்டு வேறுபாடா நினைக்காத. உன்னைய என்னைக்காவது அப்படி பார்த்துருப்பாங்களா? அப்படின்னு சொன்னோனே, சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு சொல்றாரு. டேய் கொஞ்சம் சிரிடா அப்படின்னு சொல்றாங்க. சிரிச்சிடுறாருங்க. இன்னொரு பக்கம் தான் பார்த்தீங்கன்னா, நிலா வந்துட்டு பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இது அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. சோழனுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்று தாங்க சொல்லணும். அதாவது சோழன கூப்பிடுறாங்க. இந்த மாரி வந்துட்டு நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். அது தெரியுமா? அவர் வந்துட்டு ஷாக் ஆகுறாருங்க. எப்படிங்க? ஏதுங்க? அப்படின்னு கேட்குறாரு. என்னால இத நம்பவே முடியல. எப்படி நடந்தது இது? ஆ இது ஏதோ ஒரு வழியில நடந்துருச்சு. நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா? வீட்ல வந்துட்டு யாருமே இல்ல. அப்ப இந்த ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவரால வந்துட்டு நம்பவே முடியல. எனக்கு வாமிட்டா வருது. தலை சுத்துற மாரி இருக்கு. எனக்கு ஒரு கிட் வாங்கிட்டு வர முடியுமா? கிட்னா என்னங்க? அப்படின்னு கேட்கிறாரு. மெடிக்கல்ல போய் கேளுங்க. பிரெக்னன்சி கிட்ன்னு கேளுங்க. அது வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே, இவருக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேது. என்ன பேசுறாங்க? ஏது பேசுறாங்கன்னே இவருக்கு புரியல. அ எனக்கு எதுவுமே புரியலைங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க நான் சொல்றத செய்யுங்க. நிலா சொன்னத செய்வீங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லி செய்யாம இருப்பனாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்துட்டு விறுவிறுன்னு மெடிக்கல் போறாரு. சந்தோஷமா போறாரு. இடையில வந்துட்டு பல்லவன், பாண்டியன் இவங்கலாம் கேட்குறாங்க. "என்னடா முகம் வந்துட்டு கலையா இருக்கு. என்ன அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்க? ஆனந்தமா இருக்க? என்ன சொல்லிவிட்டாங்க அண்ணி?" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுடா. போங்கடா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் சொல்றா, இவ்வளோ நாள் வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ. அப்படி என்னடா உங்க 2 பேருக்குள்ளேயும் சீக்ரெட்டு?" அப்படின்னு கேட்கும்போது, "இதெல்லாம் சீக்ரெட் தான்டா. அதெல்லாம் வந்துட்டு எனக்கே சீக்ரெட்டா தான்டா இருக்கு. இப்ப தான்டா என்னைய கூப்ட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு ஒண்ணு சொல்லியிருக்கா. அத போய் நான் செய்யேன்றான்னு சொல்றாங்க. சரி நடத்துறா அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. இவரு விறுவிறுன்னு போய் மெடிக்கல் ஷாப்ல கேட்போமா, கேட்க வேணாமா, கேட்போமா, கேட்க வேணாமான்னு தயங்குறாரு. ஒரு வழியா கேட்டுறாரு. அ அங்க உள்ள மெடிக்கல்காரருக்கு இவர தெரியும் இல்லையா? அவர் சொல்றாரு, வீட்ல நல்ல விசேஷம் நடக்க போகுது. யோ! எனக்கே தெரியாதுய்யா" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராருங்க. வாங்கிட்டு வந்துட்டு நிலா கிட்ட குடுக்குறாங்க. நிலா வந்துட்டு பிரெக்னன்சி கிட்ட வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. 2 கோடு காமிக்குது. ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. செம்ம ஹேப்பியா இருக்காங்க. இந்த ஹிட்ட வந்துட்டு நீங்க பாருங்க அப்படின்னு சோழன் கிட்ட சொல்ல, அந்த ஹிட்ட வந்துட்டு இவர் வந்துட்டு பார்க்குறாரு. என்னங்க? ஏதுங்க? அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு கேட்கும்போது, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேங்க அப்படின்னு சொல்ல, அவருக்கு அதிர்ச்சியாகுது. நமக்குள்ள எதுவுமே இல்லையேங்க. என்னங்க? எப்படிங்க? நீங்க என்னைய ஒரு கணவராவே ஏத்துக்கலையே. நம்ம திருமணம் வந்துட்டு ஃபேக் திருமணம் தானே. என்ன ஃபன் பண்றீங்களா? நான் ஃபன்னெல்லாம் பண்ணலங்க. ஒரு விபத்து மாரி நடந்துருச்சுங்க. அப்படின்னு சொல்ல, என்னங்க நடந்தது? நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்தீங்க. நான் எவ்வளவோ உங்கட்ட பேசி பார்த்தேன். ஆனா, நீங்க வந்துட்டு எல்லாம் மீறிட்டீங்க. அந்த மாரி வந்துட்டு சொல்றாங்க. சோழனுக்கு அதிர்ச்சியாகுது. உங்களுக்கும் எனக்குமா? எனக்கும் உங்களுக்குமா? அப்படின்னு சொல்றாரு. இதுல அதிர்ச்சி ஆகுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். நமக்குள்ள அப்படி நடந்துருச்சு. 2 கோடு காமிக்குது. இதுதான் பிரெக்னன்சி ஹிட்ன்னு சொல்றாங்க. அவருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. நம்ம இங்க தான் இருக்கமா என்னன்னு கிள்ளி பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதாவது டப்புன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. கனவுல வந்துட்டு இத நெனச்சிருக்காரு. இந்த மாரி மட்டும் நடந்திருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னு அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறாரு. 2 குழந்தை, நிலாவ அப்படியே ஹக் பண்ணிட்டு, செம்ம ஹேப்பியான வாழ்க்கையில ஒரு பெரிய கார்ல வந்துட்டு நிலாவோட பயணம் பண்ற மாரி, இப்படி வந்துட்டு கனவுலயும் நெனச்சிருக்காரு. எந்திரிச்சோனயும் நெனைக்கிறாரு, இது மட்டும் உண்மையா கூடிய விரைவில நடக்கணும் ஆண்டவா! அப்படின்னு வேண்டுறாருங்க. பக்கத்துல இருக்கிற தம்பிகள், என்னடா வேண்டிக்கிட்டு இருக்க? இல்லடா எனக்கு புடிச்ச மாரி ஒரு கனவ வேண்டுனேன்டா. நிலா கூட இருக்கிற மாரியும், எனக்கு குழந்தை பிறந்த மாரியும். நீ இப்படியே கனவு காண்டுகிட்டு இரு. உடனே சேரன் கேட்கிறாரு, இந்த கனவ எப்படா கண்ட? அப்படின்னு. காலையில தானே. காலையில கண்ட கனவு பலிக்கும். நீ நெனச்சது வந்துட்டு உறுதியா ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நடக்கும்னு சொல்றாங்க. அண்ணே நீ எவ்வளோ பாசிட்டிவா சொல்ற. நம்ம அண்ணங்கிட்ட இருந்து நீங்கலாம் கத்துக்கங்கடா. உங்களுக்கு ஏன்டா இவ்வளோ பொறாம? அப்படின்னு வந்துட்டு சோழன் சொல்றாருங்க. சோழன் கனவுல நெனச்சது ரியலா அவர் லைஃப்ல வந்துட்டு நடக்கணும். நிலாவும் சோழனும் ஒண்ணு சேர்ந்தா செம்மையா இருக்கும்னு சொல்றவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.